சார் வணக்கம். வணக்கம். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். அவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா கேடியவன் அவனா இது? கடன் வாங்கும்போது முடி இருந்தது, திருப்பி கேட்டு வாங்கணும்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். இன்னைக்கு டிஷர்ட் போட்டு ரொம்ப எங்க இருக்கீங்க? இல்ல, நான் எப்பயுமே எங்க தான் இருப்பேன். 66 வயது இளைஞர். வயசு என்ன? ஆடி வந்தா 67 வரும். ஆடி வரத்துக்கு முன்னாடியே உன் பாடி வந்துரும் போல. இன்னும் நீ இந்த சீட்ல உட்காந்து தேய்ச்சின்னு இருக்கிற. சூத்திரர்கள் என்று சொல்லிப்பவர்கள், சொல்லப்படுபவர்களை பேசியின் மகன் சொல்ல எந்த மடையனுக்கு இருக்கும் அந்த தைரியம்? That's why I don't like fools. Bloody fools. Nonsense. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. சூத்திரர்களுக்கு என்ன அர்த்தம்? சூத்திரர்கள்ன்றது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன பேத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? மனுஸ்மிருதி சொல்லு. ஐயா, ஸ்மிருதின்னு தானே தெரியுமா உங்களுக்கு? ஸ்மிருதின்னு தானே தெரியுமா உங்களுக்கு? சுருதி. ஐயோ மாஸ்டர், அவ துணி காய போட்டுட்டு இருக்கா. மனுஸ்மிருதி வேதமா? என்ன கிறிஸ்டியன் பைபிள் அது? அது எங்க விக்குது? பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். நான் தான் இந்து சூடோ ஹிந்துத்வா ஹிந்துன்னு அவன் சொல்றான். அது போய் ஹிந்துவா? அத்தாரிட்டி இல்லாத இந்து மதமா? ஆமாங்க, நிச்சயமா இல்ல. அகம். அப்புறம் எதுக்கு ஆகமன்னு வச்சிருக்கீங்க? பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க. உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ. உங்ககிட்ட கடவுள் இருக்கான், நான் உங்களை வணங்குறேன். இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தே யாரு இப்போ தகரத்தில் மூடி வச்ச தேரோரம். அவனை பார்த்து தே பையன் அப்படின்னு சொல்லிட்டான். எவனோ சொன்னான். அவனை பார்த்து டேய், அவன் உன்னை தே பையன் சொன்னான்னா அடி வாங்குறது யாரு? நானா அவனா? வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். அறிவு வேணா சொல்றவனுக்கு வேண்டுமென்றே வெறுப்பை தூண்டுகின்ற ராஜா. வெறுப்பு பிஞ்சிடும். அப்படிதான் நான் பேசுவேன். ஏ ராஜா, அவன் வந்து திமுக ராஜா. சூத்திரர் நீங்க சொல்லலாம் வேசி மகன். என்னப்பா இந்த ஜாதியை எதிர்த்து ஒரு பாலிடிக்ஸ், இந்த மதங்களை எதிர்த்து ஒரு பாலிடிக்ஸ், இவனை பிடிக்கலன்னு ஒரு பாலிடிக்ஸ். எது ரைட்? நீ ஏன் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நீங்க ஏன் நாட்டை கெடுக்கிறீங்க? அத பத்தி எல்லாம் நீ பேசாத. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். உலகத்துல எந்த அரசியல் கட்சி தூய்மையான அரசியல் செய்யுது? யார்? நானே தூய்மையானவன் இல்லையே. நான் பாயிண்டா பேசுவேன். அதான் செல்லமா என்ன பிபின்னு கூப்பிடுவா. RSS பல நல்லவைகளையும் செய்திருக்கு. நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத. ஏன்னா அன்னைக்கு நான் என்ன கேட்கச்சே நான் என்ன சொன்னேன், ரொம்ப சிம்பிளா, எல்லா இந்துக்களும் சமம் கூட அவங்க நினைக்கிறாங்க. ஐ வெல்கம் தட். எல்லா இந்தியர்களும் சமம் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். என் கண்ணை பார்த்து அவங்களால சொல்ல முடியல. என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. இன்னொருக்கா சொல்றேன், என் கண்ணை பார்த்து அவங்களால சொல்ல முடியல. இந்த கண்ணை எல்லாம் பார்த்து சொல்ல முடியாதுடா, மண்ணள்ளி தான் போடலாம். போடா. ஐயோ டேய், இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன். தீகாவையும் RSSையும் கம்பேர் பண்றீங்க. கருப்பு கொடி இந்திய நேஷனல் பிளாக் அறிவிக்கணும் நீங்க பேசுனாங்களா? அவங்க காவி கொடி நேஷனல் பிளாக் அறிவிக்கணும்னு பேசுறாங்க. ஏ ராஜா பண்ற மாதிரி அயோக்கியத்தனம் நம்பர் 1. இவர்களெல்லாம் இதுல இந்த மாதிரி வெறுப்பு வளர்த்துக்கிட்டு இருந்து பொழைக்கணும்னு, தான் பொழப்புக்காக ஊரை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பல பேர் இந்துக்கள்ல இன்று சூத்திரர்கள் என்று சொல்லிப்பவர்கள், சொல்லப்படுபவர்களை பேசியின் மகன் சொல்ல எந்த மடையனுக்கு இருக்கும் அந்த தைரியம்? ஒரு அமானுஷ சக்தி நம்ம பாடியை டேக் ஓவர் பண்றதுக்கான அறிகுறி தான் இது. பேசியின் மகன் சொல்ல எந்த மடையனுக்கு இருக்கும் அந்த தைரியம்? திரு ராசா என்ன சொன்னாரு? இல்லாததா சொன்னாரா? சூத்திரர்கள் நீங்க ஏத்துக்க வேண்டி வரும். சூத்திரர்கள்னா வேசி மகன்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதுபோல பஞ்சமர்கள்னா தீண்டத்தகாதவர்கள் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. சோ அப்ப அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்துக்கள்ங்கிறத நம்ம இந்துக்கள் நம்ம ஏத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் நம்ம ஏத்துக்க வேண்டி வரும்னு ராசா சொன்னார். இதுல என்ன தவறு இருக்கு? தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. நாளில் நீங்க எந்த வர்ணத்துல வருவீங்க? சூத்திரரா?
அதனால தான் அஃபண்ட் ஆயிட்டீங்களா? சொல்றேன். சொல்றேன். ஒரு பட்டியல் சமூகத்தை தெரிஞ்சுக்கணும் கேட்குறீங்களா, குதர்க்கமா கேட்குறீங்களா? இல்ல, குதர்க்கம்லாம் சத்தியமா இல்ல. ரைட். கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? எதுக்கு இந்த விஷ பரீட்சை? ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் முறைப்படி வேதத்தை படிச்சு ஆகமத்தை படிச்சு நீ கோயிலுக்குள்ள போயிட்டார், அர்ச்சகர் ஆயிட்டார், பூணூல் போட்டுக்கிறார், அவர் வந்து பிராமணரா? நான் நீங்க வந்து இந்த ஒரு தெளிவா சொல்றேன். எஸ், நிச்சயமா. ஸ்ரீரங்கத்திலேயோ கபாலீஸ்வரர் அவங்க போய் சாமி சிலை எந்த கோவில்ல வேணாலும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை புரிந்து கொண்டு செய்வார்களானால், ஆகமங்களை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தெளிவாக அந்த பக்தியோடு செய்வார்களானால் அதற்கு அவர்களுக்கு வழி உண்டு என்று தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து மயிலாப்பூரில் மினிஸ்டரை பார்க்க போனேன். அதுக்கு முன்னே அங்கே கிரீன்வேஸ் ரோடில் முண்டகன்னியம்மன் கோயில்னு ஒரு கோயில் உண்டு. அந்த கோவிலுக்கு பட்டாவே இல்லாமல் இருந்தது. அது பர்வத ராஜகுல உள்நாட்டு மீனவர்களைச் சேர்ந்த அந்த கோவில். அந்த கோவிலுக்கு நான் பட்டா வாங்கி கொடுப்பதில் அங்கே இருந்த எங்கள் கட்சியை சேர்ந்த கணேசன் அந்த கையில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். நான் 40 ஆண்டுகளுக்கு முன்னே பட்டா வாங்கி கொடுத்தேன். அந்த கோவிலுக்கு நான் நேற்று சென்றேன். நான் கருவறைக்கு போக முடியாது, வெளில இருந்தால் பார்த்தேன். ஏன் போயிட்டு? அதுதான் அந்த கோவிலோட பழக்கம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓ, நீ அப்படி வரியா? அதுவும் ஆகமமா? பழக்க வழக்கங்கள் அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது, அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நான் வந்து எந்த கோவிலையும் போய் எந்த சாமியையும் தொட்டு பண்ண முடியாது, கிராம கோவில்கள் உட்பட. அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். எந்த வேதம் சொல்லுது? பிராமணனும் வேற்று ஜாதியும் சேர்ந்த ஒரு இருவரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு பிறக்க போற குழந்தை முரணனா இருப்பான், கொடியவனா இருப்பான். எந்த வேதத்துல சொல்றது? எந்த பகுதியில் சொல்றது? ஐயா, நீ இவ்வளவு புத்தி இல்லாம பேசுறீங்க. I'm sorry to tell you this. இவ்வளவு என்னால காட்ட முடியும். இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா எனக்கு? நான் வந்து என்னுடைய வேதங்களையோ உபனிஷத்துக்களையோ ஸ்மிருதிகளையோ படித்து கரை கண்டவன் அல்ல. நீங்களும் படிக்கல? ஆமா, படிக்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? படிக்காம வந்துட்டீங்கன்னு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? படிக்காம இந்த கேள்வி கேட்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. எனக்கு தெரியலன்றதா நான் ஒத்துக்கிறேன். நீங்க தெரிஞ்ச மாதிரி கேள்வி கேட்கிறீங்க. ராஜா பேசுறத வச்சு கேள்வி கேட்கிறீங்க. என்னால காட்ட முடியுன்ற. காட்டுங்க. நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன். காட்டுன்னு வேற சொல்றேன். இந்து மதம் என்னன்னு தெளிவுபடுத்துறோம். டெஃபினட்டா இதை பத்தி நான் சொல்லி ஆகணும். இது வந்து திஸ் இஸ் a really important matter. கோவிலுக்கு போகணுன்ற அவசியம் கூட இந்து மதத்துல கிடையாது. ஒவ்வொருத்தர் வந்து சூரியன் தான் கடவுள் நினைக்கலாம், ஒருத்தர் சந்திரன் நினைக்கலாம், ஒருத்தர் சிவன் நினைக்கலாம், ஒருத்தர் கல்லுன்னு நினைக்கலாம், மரம்னு நினைக்கலாம், வானம்னு நினைக்கலாம். சோ யார் சொல்றதையும் ஏத்துக்க தேவையில்ல. நிச்சயமா இல்ல. அகம். அப்புறம் எதுக்கு ஆகமம்னு வச்சிருக்கீங்க? என்கிட்ட மோத பாக்குறியா? என்கிட்ட மோத பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புறமை பத்தி உனக்கு தெரியாது. நான் ஸ்ரீரங்கத்துக்குள்ள தான் கடவுள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போறேன், ஆகமம்னு தடுக்கிறீங்க. ஆமா. அதை யார் வரையறுத்தது? எதன் அடிப்படையில் இந்த 4 வருடத்தை சொன்னீங்க? யார் அதை வரையறுத்தா? 4 வருடத்தை நானா சொன்னேன்? கீதையிலேயே சொல்றேன், குணங்களை தான் சொல்றேன். அப்ப கீதை இந்து மதத்துக்கு அத்தாரிட்டியா? கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணு. ஏங்க அப்ப என்ன தீக்கெல்லாம் அந்த மாதிரி நீங்க பேசுறீங்களா? நான் ஏன் பேசுறேன்? நீங்க என்ன இப்ப சொன்னீங்க, கருத்து சொல்லிட்டு போட்டீங்களா? பேசுவீங்க. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. சூத்திரர் நீங்க சொல்லலாம் வேசி மகன்னு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. மையால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். நமஸ்காரம். மாரடி மாதம் இந்த ஊர்ல கையெடுத்து கும்பிடுறதுக்கு பெரிய மனுஷன் உங்களை விட்டா வேற யாருங்க இருக்கிறா? வானம் புளியறதும் பூமி விளையறதும் நீங்க இந்த மண்ணுல பிறந்ததுனால தானே. சரி சரி சரி, இந்த ஜமீனுக்கு உங்களை விட்டா வேற யாருங்க வாரிசா இருக்க முடியும்? போலீஸ் ஆகிறதே நல்லா இல்ல. கேட்கல. போலீஸ் ஆகிறதே நல்லா இல்ல. கேட்கல. போலீஸ் ஆகிறதே நல்லா இல்ல. சாமியா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. എനിക്ക് 36 വയസ്സായതേ എന്റെ കുറ്റം കൊണ്ടല്ല. பெண்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. பெண்கள்னா அந்த பெண்கள் தான் அங்க இருக்கணும்.
பெண்மைன்னா மென்மைன்னு அர்த்தம். பெண்மைன்னா மென்மைன்னு அர்த்தம். பெண்மைன்னா மென்மைன்னு அர்த்தம். பெண்கள் வீட்டில் இருந்து கணவனை கண்காணிக்கிறது தான் இருக்கணும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. சொல்லி அடிப்பேனடி அடிச்சனடி அடிதானடி. ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையா என்ன ஸ்டைல் பரியாயோ வாழ்தடங்கள் மாதே வளருதியோம் பஞ்சதியோ நின்றதிதான் மாதேவல் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவோ. அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு இதுல சொல்லும்போது நாங்க பெண்களுக்கும் கூட பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. பெண்கள் அர்ச்சகர்கள் ஆகலாமா? சொல்றா எப்படி ஆன்மீக வழிநடத்த பெண்கள் அர்ச்சகர் ஆகலாம்னா மேல்மருவத்தூர்ல தான் ஆகலாம். கோயில்ல வந்து பெண்கள் அர்ச்சகர் சரியா வராது. ஏன்? ஏன் சரியா வராது? இவன் சரியா வர மாட்டான். இவன் மூஞ்சிய பாருங்க, இவன் தானே கரெக்ட், இவன் சரியா வருவானே, இவன் தான் கரெக்டா வருவான்னு நான் அடிச்சு சொல்லுவேன். அது சரியா வராது, அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதுக்கு மேல நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ, நீங்க வசமா மாட்டிக்குவீங்க. இப்போ உங்களை போன்ற பெரியவர்கள் தானே அதை எடுத்து சொல்லணும். இப்போ என்ன போல இந்த கேள்வி வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கக்கூடும், ஏன் பெண்கள் ஆகக்கூடாது அப்படின்னு. அதுக்கான சரியான விளக்கம் நீங்க தானே கொடுக்கணும். சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, கை கால் இழுப்பு இருக்கு, காக்கா வலிப்பு இருக்கு. இந்த சீக்காளி அடிச்சு நீ கொலையாளி ஆயிராதப்பா. மீனாட்சி ஆள்ற மதுரையில நம்ம எப்படி சொல்லலாம்? மீனாட்சி வந்து மதுரையே ஆள்றாங்க, அப்புறம் ஏன் பெண்கள் போலீஸ் ஆக கூடாதா? பெண்கள் மட்டும் தான். அதனால எவ்வளவு விபரீதம் எல்லாம் வருது. உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகலப்பா. எவ்வளவு விபரீதம் எல்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியாமலா இருக்கு. செய்தித்தாள பாருங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு யாருங்க இருக்கு? நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? கருப்பே குசும்புக்காரன். நம்ம வந்து கல்வி, செல்வம், வீரம் எல்லாத்துக்கும் பெண்களை தானே வச்சிருக்கோம். எல்லாத்துலயும் இதுக்கு தான் நான் டிவிக்கு நான் போட்டு இது கொடுக்கறது இல்லை. நீங்க இப்படி எல்லாம் வருவீங்கன்னு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. எனக்கு நான் கேட்க வந்த கேள்வி, பெண்கள் அர்ச்சகர் ஆகுல இருந்து எது தடுக்கிறது, என்ன பிரச்சனை? அதை நீங்க சமய ரீதியா நீங்க விளக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்த விஷயத்துக்கு. அதை நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு? எங்க போய் சொல்லுவேன் என்னான்னு சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன் என்னான்னு சொல்லுவேன், என்னான்னு 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 என்னான்னு. அவங்களுக்கு இயற்கை உபாதைலாம் இருக்குல்ல, மாதம் 3 நாட்கள் அவங்க கோயிலுக்கு போக முடியாது. அந்த 3 நாட்கள் தவிர மற்ற நாட்கள் செஞ்சுட்டு போறாங்க. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. மற்ற நாட்கள் செய்யலாம். எதுக்குன்னு இல்ல, அது சரியா வராது என்பது என்னுடைய. யாரா நீ? யார் நீ? யாரா எங்க பாக்க? நீ யார்? Who are you? நடைமுறைக்கு சரி வராது. பெண்கள் வரக்கூடாதுன்னு என்ன, எல்லாத்தையும் வந்துட்டாங்க பெண்கள். இந்த போலீஸா வந்துட்டாங்க, கோர்ட் ஜட்ஜா வந்துட்டாங்க, நாட்டையே ஆள்றாங்க. அப்படி பின்னாலவா அந்த ஆள் என்ன சொன்ன? பெண்கள் போலீஸ் ஆகிறதே நல்லா இல்ல, பெண்கள் போலீஸ் ஆகிறதே நல்லா இல்ல. ஏன் என்ன சொன்ன? பெண்கள் வரக்கூடாதுன்னு என்ன, பெண்கள் வரக்கூடாதுன்னு என்ன, எல்லாத்தையும் வந்துட்டாங்க பெண்கள். இந்த போலீஸா வந்துட்டாங்க, கோர்ட் ஜட்ஜா வந்துட்டாங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது, பகை இல்லாம போறீங்கன்னா. அதாவது நம்ம நாடு வந்து மதசார்பற்ற நாடுன்னு சொல்றாங்க. மதசார்பற்ற நாடுங்கும் போது ஒரு மதத்து விஷயத்துல தான் அரசு தலையிடுது. மற்ற விஷயங்கள்ல வந்து இப்போ முஸ்லீம் எடுத்தால் வக்ஃப் போர்டுன்னு வச்சுருக்காங்க. கிறிஸ்டின்னா அவங்க இதில் தலையிடுறதில்ல அரசு. கிறிஸ்டின்னா அவங்க இதில் தலையிடுறதில்ல அரசு. கிறிஸ்டின்னா அவங்க இதில் தலையிடுறதில்ல அரசு. கிறிஸ்டின்னா அவங்க இதில் தலையிடுறதில்ல அரசு.
நம்ம அறநிலையத்துறையை வச்சுக்கிட்டு நம்ம இதில் எந்த இப்போ நான் இந்த பாருங்க இந்த இது பண்ணுக்கு ரொம்ப போராடித்தான் பெற வேண்டியிருக்கு. எது ஐயோ எங்க இந்தியா பிடிச்சிங்க இந்த இழவுக்கு தான் யாருக்கலாம் நான் வர்றதே இல்லை. லோ சுகர் வேற. ஆமாம், என்னுடைய இதை அறநிலையத்துறையை கலைச்சிடணும். அறநிலையத்துறை கரைச்சிடணும். அறநிலையத்துறை தலையிடக்கூடாது. ஆமாம், என்னுடைய இதை அறநிலையத்துறையை கலைச்சிடணும். அறநிலையத்துறை கரைச்சிடணும். அறநிலையத்துறை தலையிடக்கூடாது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. கோவில் நிதி வேற விஷயங்களுக்கு செலவாது. இல்ல என்ன விஷயங்களுக்கு செலவாது? அது நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் போ. இது இழுச்சவாய மதம், இந்து மதம். புலிக்குட்டி அவனோட அண்ணன் பூனைக்குட்டி பூனைப்பட தலைவரா இருக்க. கேக்கா ஏன்னா இந்து மதத்துல வன்முறைங்கிறது இங்க நம்ம முன்னோர்கள் கத்து கொடுக்கவே இல்லை. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான் சொன்னாக்கள். வா அப்படி ஓடி போய் மத்த ரெண்டு மதமும் வன்முறை கத்து கொடுத்துருக்கு. அம்புஜா அம்புஜா கிச்சா கிச்சா அம்புஜா தொங்கு கிச்சா தொங்கு கிச்சா தொங்கு கிச்சா. ராகுல் காந்தியை பத்தி உங்களுக்கு தெரியாது, பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு, பின்பக்கம் பாருங்க திரும்பி நிக்கிறாரு டிவியில. அடி செருப்பால நாயே. விடு மாமே விடு, அவங்க ஏதோ அறிவில்லாம பேசிட்டு. அதுக்காக அறிவில்லாம இப்படியா பேசுறது? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இனிமே உண்மை சொல்லலாம், அது எரியிற அணைய போற விளக்கு பெருசா எரியுது, நீங்க கொஞ்சம் கண்டுக்காம விட்டா போறோம். ரெண்டுமே அணைஞ்சு, திராவிடமும் அணையும், இந்திரா காங்கிரஸும் அணைஞ்சு மூச்சு. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகட்டு போடுவேன். இந்த இந்தியாவை ஆண்டவர்கள் பொறுங்கய்யா, நான் பேச விடுங்கய்யா. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். இந்த இந்தியாவை யாரும் கொண்டாட முடியாது, யாரும் கொண்டாட முடியாது. அப்படி கொண்டாட விருப்பப்பட்டால் தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. நிகழ்காலத்தில் பேசுவோம். இன்னைக்கு ஒரு பக்கெட் வந்து மோடின்றது ஒரு பெரிய அரக்கன் தாங்க அரசியல்ல, சாதாரணமாக அவர் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர் எதிர்த்து களமாடுவதற்கு கூட தமிழ்நாட்டிலே இல்ல, இந்தியாவிலே ஆள் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் வளர்ந்து வருகிறார் என்ற அந்த கோட்பாடுங்க. சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. சார் உங்களை கேக்குறேன், பிஜேபிக்கு 4 எம்எல்ஏ தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஓகே, வடநாட்டுல இருக்கிற கட்சி பிஜேபிக்கு 4 எம்எல்ஏ தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஆனா திமுகக்கு தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயும் எம்எல்ஏவே இல்லை. என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்கிற மொதல் ஆள் நீ தாண்டா. உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன். எந்த காலத்திலும் தமிழ்நாட்டுக்குள்ள வேறுண்ட முடியாது. ఈ గీటు దాటి ఎవడైనా లోపలికి వచ్చాడంటే గుండెలు తోడేస్తా. பிராமணனும் ஒரு சமூகம் தானே, இவங்களுக்கு கவர்மெண்ட்ல வேலையோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸாவோ ஏதாவது நீங்க பாத்துறீங்களா? என்னடா அனைவருக்கும் சொல்றீங்க. எனக்கு டீச்சர் ஆங்கிலம் சொல்லி கொடுத்தாரு ஒரு பிராமணர், புதுசா கதை சொல்றாரு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. திராவிடம்ங்கிறதுக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரே விளக்கம் தான், இந்து மதத்தை அழிச்சு கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ தாரவாத்தணும் இந்த நாட்டை. என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். பிராமணனை பூரா அழிச்சிடணும், இந்து மதம் இங்க இருக்கவே கூடாது, கோவில் பூரா இருக்க கூடாது. இது எந்த மதம் வாங்க போகுதுன்னு தெரியல, அழிச்சு யாரு கையிலயா கொடுக்கணும். இதுக்கு பேர் திராவிடம்னு பேர். லூசு பையல, ஒரு வாக்கியமா பேசினா உன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அட ஐட்டம் பிரிவினைவாதிகளால வந்து இந்த நாடே அச்சுறுத்தப்பட்டிருக்கு. யாரு பிரிவினைவாதி சொல்லுங்க? ஒன்றிணைணும். பிரிவினைவாதி யாரு? நீங்க இந்த ஆபீஸ் பொறுப்பு உங்களுக்கு கொடுத்தா நீங்க வேலை செஞ்சானா ஆகணும், செய்ய மாட்டாங்கன்னா ஆபீஸ் விட்டு வெளியில போ. அதோட இல்லாம இன்னைக்கு பாதிரியார் சொன்னதை கேட்டா தான் அவன் கிறிஸ்தவனாவே இருக்க முடியும். சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்க, கலட்டி தூக்கி எறிஞ்ச மாட்டேன். இல்லைன்னா இவங்க விட்டு கல்யாணத்தையோ மரணத்தையோ அவர் நடத்த முடியாது. வெளிநாட்டிலேயே நிறைய வந்து வாடிக்கையிலே குமிக்கிறாங்க, அதுல பணம் வாங்கியிருப்பாங்களோ எனக்கு சந்தேகம் இருக்கு. மாப்பிள இவன் தான் எங்கேயோ வாங்கியிருக்கான்.
இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? வாங்கினத்தினால அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இவர்கள் நடக்க வேண்டிய நெருக்கடியிலும் இருப்பாங்க. நீ பார்த்த சாம்பார் சோறு தின்னு போ. பிராமணர்களுக்கு எதிரி அல்ல, பிராமணியம் என்ற கோட்பாட்டுக்கு தான் எதிரி. இவர் போற போக்குல ஒரு வார்த்தை சொன்னாரு, நாங்கள் இந்துக்கள் எல்லாம் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு பிராமணர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நாங்க அப்படிலாம் செய்ய மாட்டோம்னாரு. உங்களுடைய வேத புக்கு என்ன? உங்களுடைய வேத புக்கு என்ன? வேத இந்து மதம் சார்பா எவனா சண்டைக்கு போயிருக்காங்க? இல்ல உங்க வேத புக்கு என்ன? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி சண்டை பண்ணு சொல்லி கொடுத்ததே பகவத்கீதையா? இல்ல எங்க சொல்லுவா திறந்து காட்டுவா? கொலை செய் அப்படி சொன்னது பகவத்கீதை. நீ 5 பொண்டாட்டியோட வாழ்ந்தது தப்பு இல்லைன்னு சொன்னது பகவத்கீதை, மகாபாரதம். அதை விட்டு நாங்க ரொம்ப நல்லவங்க, நான் கொலை செய்கின்றாரு. கொலை செய்ய நான் ஒருத்தரையும் காணோம், ஓடி போயிருவோம். முக்கியமான பிஜேபி யாராவது சொல்றீங்களா? அவர் கட்டில பொண்டாட்டியே விட்டு நிக்கிறாருங்க. ஐயா இவர் ஸ்காலரா இல்லையா? அவருக்கு எதுக்கு பொண்டாட்டி போ? என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட, கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்பு. கொலை செய்கின்றது, நான் ஏற்கனவே கொலை செய்தேன், மீண்டும் கொலை செய். இது வந்து சத்திரிய தர்மம். சொல்லுதா சொல்லலையா? அப்ப யார் சொல்லி பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் உங்க கருத்துக்களை வந்து இருக்கிற இழிவுகளை எடுத்து உலகுக்கு சொன்னார்கள். நீ நேரடியாக அவங்களே இழிவுபடுத்துகிறீர்கள். அது வேணாம், அதை கழட்டிடு. கழட்ரா. எப்பா உள்ள டவுசர் போலப்பா, பனியனை எடுத்து விட்டு கவர் பண்ணிருக்கேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கும், அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கணும். கழட்ரா. ஏய் உன்ட்ட மண்ணெண்ணெய் இருக்கா? எடுத்துட்டு வா, தீப்பெட்டி எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வரேன். ஆனா அண்ணாதுரையே கூட்டி கொடுத்து காவலுக்கு இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாருன்னு இருக்கு. ஆவியை விட மோசமான பாவியா இருப்பான் போல் இருக்கு ஐயா. பெரியார் அதே காரியத்தான் பண்ணாரு திருச்சியில. தேவையானோட உட்கார்ந்துட்டு கூத்தடிச்சுட்டு பொண்டாட்டிய சாப்பாடு கொண்டு சொல்லி கண்ட பெண்களோட இருக்கிறான். கர்ப்பப்பை எடுத்துடலாம், பொண்களுக்கு கற்பு தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை. தவறுங்க. என்ன அர்த்தம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? விளக்கு பிடிச்சாரா? என்ன பேச்சு பேசிக்கிறீங்க? பெரியாருக்கு விளக்கு பிடிச்சாரா? நீங்க விளக்கு பிடிச்சாங்க சும்மா பேசுறீங்க. தவறா இருக்குங்க, வரலாறு இருக்குங்க, இந்த வரலாறு இருக்குல்ல, வரலாறு இருக்குல்ல. ஓ காட்டுங்க, இப்ப காட்டுங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே மிரட்டி வெளுக்க தோணுது, வந்து மிரட்டி வெளுக்க தோணுது. வேணா வலிக்குது. டாடா.